ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்கள். இதில் இந்த சைடு உலோகங்களும் அதை பொறுத்து சொல்லி இந்த சைடு நோய்களும் தான் கொடுத்துருக்கேன். அந்த உலோகங்களால் ஏற்படுற நோய்கள் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி கொஷின்லாம் ஷார்ட்கட் போட்டு படித்தா தான் எனக்கு ஞாபகம் வருது. அதனால் நான் ஒரு சில சின்ன சின்ன ஷார்ட்கட் போட்டு தான் படிக்கிறேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகுது. நானும் ரீவைண்ட் பண்ணும்போது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் படிச்சுக்கோங்க. பாதரசம், இந்த சைடு ரசம்னு முடியுதுங்களா? மினமட்டா நோய், மட்டன் சாப்பிட்டா நம்ம ரசம் சாப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்மியம், இடாய் நோய். சரிங்களா? இங்கே டாய்னு முடியுதில்ல, அதாவது குழந்தைங்க எப்போவுமே டாய்னு கேட்டுக்கினே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்சனிக் கல்லீரல் உயர் ரத்த அழுத்த நோய். ஆர்சனிக், இதில் பாருங்கள் சனின்னு வருதா? யாருன்னா நம்மளுக்கு சனி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், நம்மளோட பிபி ரைஸ் ஆகிடும், பிபி ஏறிடும். சரிங்களா? அதான் ஆர்சனிக் கல்லீரல் உயர் ரத்த அழுத்த நோய். இங்கே பாருங்கள் லேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அந்த சிறுநீர் கழிக்கிறத அடிக்கடி லேட்டாக நம்ம சிறுநீர் கழிச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நம்ம பேர் பக்கத்தில் லேட் போட்டுருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.